குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா பிசினஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டா இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையா இருக்கும்போது நிதிநிலைகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமா இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமா என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்யறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி புதன் வக்கரத்தில் இருந்து நிவர்த்தியாகி 12ஆம் இடத்துக்கு செல்கிறார். எப்பவுமே இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா யாராவது கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு எவ்வளோதான் அவங்களுடைய சொந்த முயற்சியில ஒரு விஷயத்த யோசிச்சாலும் சரி, நான் இதை பண்ணாலும் சரி, யார்கிட்டயா போய் டிபெண்ட் ஆயிடுவாங்க. இருக்கும், அவங்களுக்கு அந்த கோபம் வரும், அமைதியா இருப்பாங்க, எல்லாமே ஓகே, ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா யாராவது ஒரு பிடியில் இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த கடகம் மட்டுமே. இப்ப 2க்குரிய சூரியன் இப்போ அவங்களுடைய லக்னத்துல இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உடம்பெல்லாம் ரொம்ப சூடாகும், ரொம்ப ப்ரெஷர். அப்ப இந்த ப்ரெஷர் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மறைமுக எதிரிகள், இன்னுமே 8ல ராகு இருக்காரு இல்லைங்களா. அப்போ அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இன்னுமே 8க்குரிய இடத்துல ராகு இருக்கும்போது அந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. சமாளிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயத்துல நீங்க சமாளிப்பீங்க தெரியுமா, அமைதியா இருப்பீங்க. உங்களுக்கும் கோவம் வரும், எல்லாம் பண்ணுவீங்க, எல்லாமே ஸ்டாண்ட் எடுப்பீங்க. ஆனா யார்கிட்டயாவது அதை பேசி ஒரு விஷயத்த நீங்க மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளிநாடு பயணம் எல்லாமே இப்ப நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ இது எல்லாமே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் சரி வருமா வராது. அப்ப ஆரம்பத்துல கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது சரியாகும். அப்ப அது பிளான் பண்ணி கரெக்டா போய்க்கோங்க.
2க்குரிய சூரியன் லக்னத்தில் வருகிறார். ஆல்ரெடி வக்கரமா இருந்தக்கூடிய புதன் வந்து 12க்கு போறாங்க. 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்காரு. அப்ப சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3க்குரியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11க்குரிய சுக்கிரன் வந்து நீசமாகிறாரு. அப்ப வந்து என்ன அப்படின்னா சகோதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்றீங்க, அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல சண்டை வரும். ஏன்னா புதன் செவ்வாய் இணைவுல இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ அம்மாவோட உடல்நிலைகளில் கவனம் தேவை. அவங்களுக்கு ஏதாவது வந்து மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய சிறிய மருத்துவ செலவு இந்த காலகட்டத்துல பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேத்துக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கான விரய செலவுகள், அதற்காக நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ல ஏதாவது ஜுவல் பிளட்ஜ் பண்ணி ஏன்னா குரு அஸ்தங்கம் ஆகிறார் இல்லையா உங்களோட இடத்துல, சூரியனோட. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிதி நிலைகள்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அதாவது ராகு மாறுற வரைக்குமே கொஞ்சம் இரிட்டேஷன், ப்ரெஷர்ஸு, மற்றவங்களால சுற்றி இருக்கவங்களால கொஞ்சம் பிரச்சனை, இதெல்லாமே கொஞ்சம் பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே அஷ்டம சனி விலகிருச்சு, ஓகே ஆஹா ஆஹான்ட்டெல்லாம் இருக்கவே முடியாது. அப்போ எப்போதான் நமக்கு விடிவு காலம் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதன் மூலிமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் முடியும். ஒரு சில மாதமெல்லாம் செம்மையா இருக்கும். என்னடா நமக்கா இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சில மாதமெல்லாம் பார்த்தா எப்படா நாள் கடக்கும், எப்ப நம்ம இதுலேருந்து வெளியே வருவோம் அப்படின்ட்டு நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ கடகத்துக்கு இப்போ அப்படிதான் இருக்கு. எல்லா சனி விலகிருச்சுங்கிறாங்க. ஆனா ஏன்டா நமக்கு மட்டும் இன்னும் பிரச்சனை தீரல அப்படின்னு தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ். சூரியன் வந்து இப்போ அழகா லக்னத்துல உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுப்பார். அப்ப 2ஆம் இடத்துல கேது, வார்த்தைகளில் கவனம் தேவை. அமைதியா இருந்தாலும் வார்த்தைகளை கவனம். மற்றவங்க கிட்ட பேசும்போதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த ஒரு கவனத்தை நீங்க சிதறடிக்காம நீங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள்ல இருந்து தவிர்த்திருக்கலாம். அப்போ நீங்க வந்து நான் ரொம்ப இப்படித்தான் அப்படித்தான் நீங்க பேசும்போது அங்க ராகு என்ன பண்ணுவாரு, ஓகே வேலைக்கு அமுச்சு விட்டுருவாரு. இப்ப நமக்கு எல்லாம் பேக்கப் இருக்கு, ஓகே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா இப்ப இதுதான். இப்போ 2க்குரிய சூரியன் அப்படிங்கிறவர் லக்னத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த சூரியனோட வீட்டுக்கு அது வந்து 12ஆம் இடம். அப்போ தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படலாம். அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்காக செலவு பண்ணலாம். இல்லை நீங்க ஏதாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க ஏதாவது சைன் வாங்கணும், அதற்காக செலவுகள் பண்ணணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணலாம். இதெல்லாமே நடக்கும். அப்போ வந்து தாயாரோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து எதை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதத்துல ஏதாவது முயற்சி பண்றதுன்னா வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நீசமா இருக்கிறனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்க, ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்.